அங்க அடிபட்ட அந்த மக்களுக்கு அப்பொழுது மருத்துவ உதவி செய்வதற்கான அங்கு மருத்துவமனைகள்லாம் சரியான முறையில் இயங்கியதா? ஏன்னா நாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள நீங்க யாழ்ப்பாணம் தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மருத்துவமனைகள் இருந்திருக்கலாம். வன்னிக்காட்டுக்குள்ளே முள்ளிவாய்க்கால்ல நடந்த ஒரு பல்வேறு படுகொலைகளுக்கு அந்த காயம்பட்டவர்களுக்கு அவர்களை பாதுகாக்க அங்க மருத்துவமனைகள் முதலுதவி செய்வதற்கான இதெல்லாம் இருந்ததா அப்போ? அப்போது யுத்தம் தொடங்குகின்ற பொழுது நீங்க சொன்ன மாதிரி அங்கே இருந்த 4,00,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தவர்கள். ம். தமிழக விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஏற்ற விதமான ஒரு சரியான வசதி கொண்ட ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே வைத்தியசாலை ஏற்கனவே இருக்கவில்லை. ம். வேணும்னு சொன்னால் அது சிங்கள இராணுவம், சிங்கள அரசாங்கம் அது தமிழ் பிரதேசம் என்று சொல்லி அதை திட்டமிட்டு ஏற்கனவே அதுக்கு நிதி ஒதுக்கீடுகள், வைத்திய ஒதுக்கீடுகள், மருத்துவ ஒதுக்கீடுகள் ஏற்கனவே குறைக்கப்பட்டு தான் இருந்தது. அப்ப ஏற்கனவே மருத்துவ பற்றாக்குறைகள் அங்கே இருந்தது. ஆனால் அந்த பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் மருத்துவ கல்லூரிகளை நிறுவி நிறைய போராளிகளை டாக்டர்ஸ்களாக உருவாக்கி வச்சிருந்தவர்கள். நர்சஸா, வைத்தியர்களாக நிறைய. அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் ஆம்புலன்ஸ் சேவைகள் எல்லாம் இருக்குத்தானே, அது மாதிரி தமிழக விடுதலை புலிகளும் கூட தங்களுடைய ஆம்புலன்ஸ் சேவையில போய் அவசர ஊர்தியில போய் மக்களுக்கு சிகிச்சை செய்வார்கள். அதே தியாகி திலீவன் மருத்துவமனைகளை பல இடங்களில் தமிழக விடுதலை புலிகள் தங்களோட சொந்த காதலர்கள் இருந்தார்கள் மக்களுக்கு சேவையாற்ற. அதே தமிழக சுகாதார சேவைகள் என்ன பணியை ஆற்றிச்சுன்னு சொன்னால், வருமுன் காப்போம், அதாவது மக்களுக்கு வருத்தம் சிகிச்சைக்கு முதல் ஒரு வருத்தம் வராமல் தடுப்பதற்கான பணிகளை தமிழக சுகாதார சேவை செய்கிறது. தமிழக விடுதலை புலிகள் இந்த அரகுகள் அது எப்படி ஒரு மாவட்டம், பிரதேசம், கிராம மட்டம் வரை அந்த அரகுகள் செயற்பட்டு கொண்டிருந்தது. எனவே அந்த புது புது வருத்தங்கள் வராமல் தடுக்கும் பணிகளை அவர்கள் சுகாதார பிரிவை செய்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தமிழக விடுதலை புலிகள் மருத்துவ பிரிவு வருத்தம் வந்த பின் அல்லது காயப்பட்ட பின்கான சிகிச்சைகளை அளிக்கும் பகுதி அங்கே பல இருந்தது மக்களுக்காக. இப்படி தமிழக விடுதலை புலிகள் இந்த மக்கள் மருத்துவ சேவைகள் தான் மக்களை இந்த நீங்க கிட்ட கேள்வியிலிருந்து பாதுகாத்ததை ஒழிய அரசாங்கத்தின் மருத்துவமனைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு போதிய அளவு மருந்துகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த மருத்துவர்கள் தங்களாக இயன்ற அளவு மேக்சிமம் ஒரு குறைந்த அளவு வரையறுக்கப்பட்ட வைத்தியர்கள் தங்களான இயன்றளவு மேக்சிமம் ஆதி கூடிய தங்களான ஒரு பணிகளை செய்தார்கள். அங்கே இருந்த அவர்கள் தமிழ் எங்களோட உறவுகள்ல அங்கே இருந்த வைத்தியர்கள் எல்லாருமே எங்களோட போராளிகளோட சொந்தக்காரர், மாவீரர் சொந்தக்காரர், எங்களோட சகோதரங்கள் சொந்தம் தான். அந்த பிரேத மக்கள்லாம் வைத்தியர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு இருக்கிற அந்த குறைந்த வளத்தை வச்சு மேக்சிமம் செய்தார்கள். ஆனால் வைத்தியசாலைகளுக்கு கூட சில கட்டங்களில், அரசு வைத்தியங்களுக்கு கூட சில கட்டங்களில் தமிழக விடுதலை புலிகள் தங்களிடம் இருந்த மருந்துகளை கூட விநியோகித்து வைத்தியசாலை இயங்க வைக்கப்பட்ட காலங்களும் உண்டு.